குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஆரஞ்சு கேண்டி. இது நல்லா சாஃப்டாக வெரி டேஸ்டியாக இருக்கும். வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு பிடிச்சமான கேண்டி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆரஞ்சு பழத்தில் நம்ம இன்றைக்கி கேண்டி எப்படி செய்யலாம் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இந்த கேண்டி ரொம்ப சிம்பிளாக நம்ம செஞ்சிடலாம். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க நம்ம இந்த கேண்டி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 2 ஆரஞ்சு பழம் எடுத்துருக்குறேன். இதனுடைய சாறை நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னால் இந்த மேலே உள்ள தொலியை லைட்டாக சீவிக்கலாம். இந்த மேலே உள்ள ஸ்கின்னை கொஞ்சம் இந்த மாதிரி உரசி வச்சுருக்கிறேன். இது இருக்கட்டும். இப்போ நம்ம ஜூஸ் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த ஜூஸை வடிகட்டிக்கலாம். ½ கப்பு ஆரஞ்சு ஜூஸ் வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்வீட் செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு கடாயை எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த ஆரஞ்சு ஜூஸ் நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இது கூட இந்த துருவி வச்சுருக்கிற இந்த தோல் இதையும் சேர்த்துக்கலாம். இது கூட ½ கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து கொடுத்துக்கிடும். இதை நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கட்டி ஆகிட்டே வரும். இதில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கடாயில் ஒட்டாமல் வருது. இது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இதை நம்ம இந்த பிளேட்டில் மாற்றிடுவோம். இந்த மாதிரி நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கலாம்.
இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம். இப்போது அரை மணி நேரம் ஆயிடுச்சு, ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தாச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த சுகரில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். பாருங்க, சூப்பரான ஆரஞ்சு கேண்டி ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக, டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய ரெசிபி இருக்குது. நீங்கள் அதை பார்க்கணுன்னா சாந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.